அன்ஹெல்த்தியாக ஒரு மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கூடவே கொஞ்சம் சாஸும். ஆனால் தனிக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்போர்ட்ஸில் இருக்கனால 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். சாட்டர்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. பழம்பொரி, அதுக்கப்புறமா வெள்ளரி பழ ஜூஸ், கொஞ்சமாக அவிச்ச கடலை. வெள்ளரி பழத்தில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சும்மா கூட சாப்பிட்லாம், கரும்பு சக்கரை தொட்டு. அப்படி பிடிக்கலன்னா இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ட்ரை பண்ணலாங்க. பழம்பொரி செய்யறதுக்காக நேந்திர பழம் எடுத்து வச்சுருக்கேன். பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யாதீங்க. எண்ணெய் ரொம்ப இழுத்துரும். இந்த ஒரு மீடியமான ஸ்டேஜில் செய்யும் போது தான் எண்ணெய் இழுக்காமல் சூப்பரான டேஸ்ட்டில் வரும். இது செஞ்சால் எப்போவுமே வந்து இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு வரட்டி மாதிரி வச்சு குடிப்போம். ரொம்ப பிடிக்குங்க 2 பேருக்குமே. என் நெய்பருக்கு பழம்பொரி கொடுத்துருந்தேன். அவங்க ரிட்டன் வந்து மிளகா பஜ்ஜி கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் கோதுமை ரவை கொஞ்சமாக இஞ்சி புளி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லஞ்ச் வாவல் மீன் தாங்க பண்ணியிருந்தேன். பாறை மீன் சொல்லுவோம் இல்லையா, முள் இல்லாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் மோஸ்ட்லி இதான் வாங்குவேன். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வைக்கிறது தான் ஃபேவரட் இப்போ வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.